அல்லல் போவும் மண்வெளி போவும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும் போகாத்தோறும் போவும் நல்ல குணமிதம் அரணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைத்தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேபர் தோழி பங்கன் விட முண்டகனகன் விட நல்ல வினதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே பூந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசர் அவை நல்ல நல்ல அடியோருக்கு மிகவே நவக்கர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். 2ஆம் இடம் நல்லா இருக்குதுங்க. மகர ராசிக்கு கோச்சாரத்தில் டிரான்சிட் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் சுக்கிரன் புதன் ராகு செவ்வாய் சூரியன் 5 கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் அடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5 கிரகங்களுமே குரு பார்வையில் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிராதித்ய யோகம், பிருகுமங்கல யோகம், ஸ்ரீஹரி யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களும் அதிர்ஷ்ட நம்பரையும் சொல்கிறேன் அடுத்த வருகின்ற நாட்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, பொறுமையாக கேளுங்க. காமதேனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டனை ஆன் பண்ணி விடுங்க. ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு பர்சன்ட் என்ன பிரச்சனை அது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வழிபாடு பரிகாரத்தை சொல்வேன் நான். சரியா? இப்போ மகர ராசிக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர ராசியில் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களை தவிர மற்ற 11 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுப்பாரு. நான் அதை பலன்களை கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ அந்த அதிர்ஷ்ட நம்பரையும் அதிர்ஷ்ட நாளையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இப்போ மகர ராசியில் மேச லக்கணத்தில் பிறக்கிறதுக்கு நல்ல அமைப்பு தான். ஒரு கேந்திரம் நல்ல அமைப்பு தான். இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். சரியா? அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், லாபம் நல்லாயிருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும். அதுபோல் இணக்கம், கணவன் மனை உறவு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணமும் நல்லா தான் இருக்கும். சரியா நேயர்களே? ரிஷப லக்கணத்துக்கு தொழில் காரியம் நல்ல விதமாக இருக்கிறது. வீட்டில் மனை நல்லாயிருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் நல்லா பலிதமாகும். மிதுன லக்கணத்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், தூரதேச அமைப்பு இருக்கும், வேலை பார்க்குறவங்க உத்தியோகத்தில் பார்க்குறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்கும். அதுபோல் இளைய சகோதர விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கடகலக்கணத்துக்கு முழுக்க தூரதேசம் தான். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். கணவன் மணி உறவுகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர ராசி கடகலக்கணத்தில் இருந்தவங்க கணவன் மணி உறவுகள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிம்ம லக்கணம் எனக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் இன்டகிரேஷன், நண்பர்கள், பார்ட்னர், ஷேரிங்கில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் அனைத்து வசப்படும். சிம்ம லக்கணத்துக்கு அரசாங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும். சரியா? அரசு ஊழியர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வருகின்ற காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கன்னியா லக்கணம், உத்தியோகம் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனை தீரும். கடன் பட்டிங்கன்னா தீர அடைச்சிருவீங்க. அதுபோக கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகள்லாம் முறியெடுக்கப்பட்டும், எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. துலா லக்கணம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும். இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்துப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருஷிக லக்கணம், கோபத்தை குறைச்சிக்கோங்க. சரியா? கோபத்தை குறைச்சிக்கோங்க. தாய் வழி உறவில் கோபத்தை குறைச்சிக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது அமைதியாக இருங்க. மற்றபடி லாபம் இருக்கும் உங்களுக்கு. சரியா? வீடு மனை வண்டி வாகன யோகமெல்லாம் இருக்கும். வேகத்தை குறைச்சிக்கணும், விவேகத்தை வளர்த்துக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேல் படிப்பு வித்தைகள் நல்லாயிருக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தொழில் காரியங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும். தனுசு லக்கணம், எனர்ஜி போடுங்க. எந்த அளவுக்கு எனர்ஜி போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். அதாவது எப்படின்னா, சும்மா இருக்க நேரம் எதனாச்சும் ஒரு காரியம் பண்ணட்டும், அழுதுட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். அது மாதிரி நீங்கள் சில காரியங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊதியம் இருக்கும். உங்கள் உழைப்பு வேஸ்ட் ஆகாது. சரியா? சும்மானாச்சும் ஒரு காரியம் பண்ணாலும் அதில் சக்ஸஸ் இருக்கும். கூடுதலாக பண்ணிங்கன்னா கூடுதலாகவே இருக்கும். அதை சொல்கிறாங்களே ஓட்டி பார்க்குறோம் அப்படிம்பாங்க. ஓட்டி பார்த்தா கூடுதல் பணம் கிடைக்கும். அது மாதிரி ஓட்டி பார்க்குற நேரம் ஓவர் டைம் எடுத்து ஒர்க் பண்ணினீங்க, தொழில் பண்ணீங்க, வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் வரும். மகர லக்கணம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தையில் நிதானம் இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. யார்கிட்டையும் சுடு சொல்லாதீங்க. மற்றவங்க பேச்சை கேளுங்க. மற்றபடி எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி போக வேண்டாம். எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும். ஐஸ்வர்யமும் அஷ்டமா சித்திகளும் அஷ்டதிக்பாலர்களும் அஷ்ட தேவதைகளும் வீடு தேடி வருவாங்க. ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வாயை மட்டும் குறைச்சிக்கோங்க. கும்பலக்கணம் அனைத்து வசப்படும். கொஞ்சம் உஷ்டமாகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டமாகக்கூடாது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பொறுமை கடலினும் பெரிது. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். அடுத்து மீன லக்கணம், விரயம் இருக்கும். விரயத்தை குறைச்சிக்கணும். அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். குடும்ப விஷயத்துக்கு அங்கிட்டு போயிட்டு வர இருக்கும். ஸோ மீன லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். சரியா நேரில் சுப செலவுகள் குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை சரி பண்ணிடுவீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை சரி கட்டிட்டு வீர நடை வெற்றி நடை போடுவீங்க. ஓகே நேயர்களே, இப்போ மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒரு ஹிண்ட்ஸாக தான் பலன் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள்
எப்படி சார் இருக்குன்னு அதை வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். அதிர்ஷ்ட தேதிகள் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்கள் அதிர்ஷ்ட தேதிகள் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான் சொல்கிறேன். அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து அதிர்ஷ்ட நம்பருக்கு போவோம். அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசிக்கு நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன், ரொம்ப சொல்லலை. சரி, அடுத்து வருகின்ற ஒரு வாரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கி தேதி வந்து உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் பயங்கரமாக இருக்கும். சரியா, போட்டி பந்தயத்தில் நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் வந்து நல்ல பல்காக பணத்தை அடிக்கலாம். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி, சரியா, பிப்ரவரி 25ஆம் தேதி மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து தெய்வத்தினுடைய அனுக்கிரம் கிடைத்த நாள். பிப்ரவரி 25 வந்து தெய்வத்தின் அனுக்கிரம் பெற்ற லக்கி டேஸாக பார்க்கப்படுகிறது. தெய்வ அனுக்கிரம் பெற்ற லக்கி டேஸ் பிப்ரவரி 25. அடுத்து உத்திராட நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் லக்கி நம்பரை பார்க்கப்படுகிறது. நீங்கள் வழிபாடு யாரை சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாளை தான் வழிபாடு பண்ணணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி பெரிய தொகை கிடைக்கும். சரியா, பல்கல் பணம் அடிக்கும். அது வந்து வர்ற பணமாக இருக்கலாம், நகை நட்டாக இருக்கலாம், இடமனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும், பெரிய ப்ராஃபிட் இருக்கும். நான் அடுத்த நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், திருவோணம் அவிட்டத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக காத்துருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி பொன்னான நல்ல ஒரு பவரான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா, மணி வைஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நாளாக ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறது. இது வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திரத்துக்காக சொல்கிறேன் நம்ம. அடுத்து வந்து லக்கி நம்பர் வந்து 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 நம்பர் கொடுக்குறேன் சாய்ஸு. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு லக்கி உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா நல்ல லக்கி உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 23, பிப்ரவரி 26, பிப்ரவரி 23, பிப்ரவரி 26. நான் மார்ச் மாதத்துக்கு அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ வந்து மார்ச் மாதத்துக்கு போடுறேன். ஏன்னா நாட்களை அதிகமாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா, மகர ராசியில் பிறந்தவர் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அன்றைக்கி தேதி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து கரிநாள், மரண யோகம், அது என்ன சொல்லுவாங்க, திதி சூனியம், சந்திராஷ்டமம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க நட்சத்திரத்தின்படி எடுக்கிறது. இதில் எந்த தோஷமும் கிடையாது. சொன்னது அப்படியே பழிக்கும், இறை அருளால் பழிக்கும். தெய்வம் தந்த நாட்கள். தெய்வம் வந்து இந்த கிரகத்தை பூமியில் படைச்சிட்டு மனிதனுக்காக சில காரியத்தை பண்ணுது, அதன்படி வந்த நாட்கள் இது. திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து 23, 26 யோக நாளாக பார்க்கப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் வந்து லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது திருவோண நட்சத்திரத்திற்கு. சரியா நேரில் 7, 5. அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 23, 24, 26. பிப்ரவரி 23, 24, 26 வந்து உங்களுக்கு யோகமுள்ள பணப்புழக்கம் அதிகமுள்ள நாட்காக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு யோக நம்பர் லக்கி நம்பர் பேரதிர்ஷ்டம் கொடுக்குற நம்பர் 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். ஓகே நேர்களே, இப்போ வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வத்தை சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணணும். சரியா, உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க பெருமாளை கும்பிடணும், திருவோண நட்சத்திரத்துக்காரங்க விநாயகரை கும்பிடணும், அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க கருமாரியம்மனை கும்பிடணும். தேவி கருமாரியம்மனை கும்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அந்த சொன்ன நாட்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த நம்பரும் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும், லக்கி நம்பரும் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் போடுறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ காமதேனு ஜோடத்திலிருந்து உங்களுக்கு பிரயோஜனமான தகவல் சொல்கிறோம். ராசி பலன்கள் ப்ளஸ் அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பர் சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். இல்லாமல் இறைவன் அருளால் அனைத்து வளங்களில் நலங்களை பெற்று நல்லபடியாக வாழுங்க. எல்லாம் இன்பமயமாக முடியட்டும், இல்லறம் நல்லறமாக ஆகட்டும், ஏற்றம் ஆகட்டும். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க, பல நூறாண்டு வாழ்க, பல நூறாண்டு கோடாண்டியாக வாழ்க. சரியா நேர்களே, பல்லாண்டு வாழ்க, பல நூறாண்டு வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றி நேர்களே.